شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்று புனித ஜும்ஆ கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தை ஆசை வைத்து அல்லாஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்து அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பூமியிலே நம்மை படைத்த அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா தந்திருக்கிற நிஅமத்துகள் ஏராளம். அல் குர்ஆனிலே அவன் சொல்லும் போது வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறார். பெரும்பாலும் நமக்கு அந்த நிஅமத்துகள் நம்மை விட்டு போகிற போதுதான் இவ்வளவு நிஅமத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்பது புரிகிறது. நம்மிடம் இருக்கும் வரைக்கும் அது ஒரு பெரிய நிஅமத்தாக நமக்கு புரிவதில்லை. அல்லாஹு தஆலா தந்த நிஅமத்துகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களிடத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத் எது என்று கேட்டால் ஒவ்வொருவரும் அவரவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சில நிஅமத்துகளை சொல்லி காட்டுவார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் அவனுக்கு கிடைக்கிற ஈமானாகும். சுவர்க்கத்திற்குள் போகும்போதுதான் இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத் என்பது நமக்கு புரியும். அல் குர்ஆனிலே அவன் சொல்லுகிறான், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்குள் போகும்போது சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். இந்த சுவர்க்கத்திற்கு வழிகாட்டிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் மாத்திரம் இதற்கு நமக்கு வழிகாட்டாமல் விட்டிருந்தால் இங்கே நாம் வந்திருக்க முடியாது என்று சொல்லுவார்கள் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மிகப்பெரிய நிஅமத் ஈமான். ஆனால் நமக்கு அது ஒரு நிஅமத்தாக புரிவதில்லை. இது மனித இயல்பு. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பொருளும் அவனுக்கு ஈஸியாக கிடைக்கும் போது அதனுடைய பெருமதி அவனுக்கு புரியாது. ஒரு பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருக்கிறார். சாப்பிட போய் சாப்பிட்டு முடிந்ததும் அந்த வெயிட்டருக்கு அவர் ஒரு $50 டிப்ஸ் கொடுத்திருக்கிறார். வெயிட்டர் இவரை சுற்றி சுற்றி நின்று விட்டு சொல்லி இருக்கிறார், நேற்று உங்களுடைய மகன் வந்தார், அவர் $500 எனக்கு டிப்ஸ் கொடுத்தார், நீங்கள் 50 தானே தருகிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு அந்த
செல்வந்தர் சொல்லி இருக்கிறார், $500 தந்தது என்னுடைய மகன், நான் அவனுடைய வாப்பா என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த காசை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என் பிள்ளைக்கு அது தெரியாது. அதாவது அவன் 500 இல்லை 1000 உனக்கு தருவான். ஒன்று நாம் கஷ்டப்பட்டு பெறும்போது தான் அதனுடைய பெருமதி நமக்கு புரியும். இது இயல்பாக உள்ள ஒன்றாகும். ஈஸியாக கிடைக்கிற ஒன்றுமே பெருமதியாக நமக்கு தோன்றுவதில்லை. உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானை அறிமுகப்படுத்துகிற போது அதை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த மக்கள் செய்த தியாகங்களை வரலாறு நமக்கு சொல்கிறது. அதற்கு முதல் வந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் அந்த சமுதாயத்திற்கு ஈமானை அறிமுகப்படுத்திய போது அதை பெற்றுக்கொள்வதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அந்த மக்கள் செய்த தியாகங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ஃபிரௌனுடைய சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஃபிரௌனுடைய அந்த சமுதாயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், அதிலே ஃபிரௌனுடைய பட்டாளம், ஏனைய நிராகரிப்பாளர்கள் மிக பெருவாரியாக இருக்கிறார்கள். இங்கேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு ஈமானை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த ஈமானை பெறுவதற்காக வேண்டி அந்த சமுதாயத்தில் பலர் மிகப்பெரிய தியாகங்களை செய்தார்கள். அதனால் அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் இழக்க தயாரானார்கள். இது நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு சம்பவம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், சூரத்து தஹ்ரீமிலே, வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும், சராசரி மனிதர்கள் எல்லோருமே இந்த உலகத்தை அனுபவிப்பதைத்தான் விரும்புவார்கள். உலகத்தில் வசதியாக இருக்கணும், பணம் இருக்க வேண்டும், சொத்துக்கள் இருக்க வேண்டும், மதிப்பு இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும், எல்லோரும் தனக்கு சல்யூட் அடிக்க வேண்டும். இது இயல்பாக எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிற ஒரு ஆசை. இந்த ஆசை நிறைவேறுவதற்கு தேவையான எல்லாம் ஃபிரௌனுடைய வீட்டில் இருந்தது, ஃபிரௌனுடைய மனைவிக்கு இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவை அவர்கள் செவிமடுத்து, தௌராத்தை அவர்கள் படித்து, அல்லாஹ்தான் என்னுடைய கடவுள், அல்லாஹ்தான் என்னை படைத்தவன், அவன்தான் என்னுடைய ரப்பு என்பதை புரிந்து கொண்டதனால் அவர்களுக்கு அந்த ஈமானுடைய பெருமதி புரிந்தது. அநியாயக்காரர்கள் ஃபிரௌனும் ஏனைய அவருடைய சமூகத்தில் உள்ளவர்களும் செய்யக்கூடிய அநியாயங்கள் அவர்களுடைய மனதை உறுத்தியது. உலகத்தை அனுபவிப்பதற்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. ஃபிரௌனுடைய மனைவி ஒரு மிகப்பெரிய அரசன். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்ன நேரத்தில் அவன் சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய மிக உயர்ந்த கடவுள் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலேயே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அரசின் மேலே உள்ளான் என்கிற அந்த கொள்கையை சொன்ன போது அவனுடைய மினிஸ்டர், பிரதம அமைச்சராக இருக்கிற ஹாமான் என்பவனை பார்த்து சொல்லுகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, யா ஹாமான் புலிலி ஸர்ஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப் அஸ்-ஸமாவாத் ஃபஅத்தலி இலா இலாஹி மூசா. ஹாமானே, வானளாவ ஒரு கோபுரத்தை கட்டு, அங்கே ஏறி போய் மூசா சொல்லுகிற கடவுளை நான் பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இப்படியான ஒரு மன்னன், இந்த மன்னனிடத்தில் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த பெண்மணி இடத்தில் ஈமான் வந்துவிட்டது. எனவே இந்த பெண்மணி என்ன செய்தார்கள் என்றால், அந்த அரண்மனையின் ஒரு மூலையிலே போய் ஒதுங்கி இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், ஏன் ஃபிரௌனுடைய மனைவி இந்த உலகத்தில் முஃமின்களுக்கு முன்னுதாரணமாக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பி பினலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, என்னுடைய இரட்சகனே, உன்னிடத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டு சுவர்க்கத்திலே.
வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலி, ஃபிர்அவுனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு, ஃபிர்அவுனுடைய இந்த அநியாயக்கார செயல்களில் என்னை பங்காளியாக ஆக்கி விடாதே, ஃபிர்அவுனோடு சேர்ந்து இந்த அநியாயத்தில் நான் பங்கெடுத்து விடக் கூடாது. எனவே ஃபிர்அவுனிடமிருந்தும் ஃபிர்அவுனுடைய செயல்களிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயம் செய்து கொண்டிருக்கிற, உனக்கு மாறு செய்து, உன்னுடைய வேதத்தை புறக்கணித்து, உன்னுடைய சட்டங்களை எல்லாம் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அவர்கள் துஆ செய்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் முஃமின்களுக்கு முன்னுதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஈமான் கஷ்டப்பட்டு கிடைத்ததனால் அதனுடைய பெருமதி தெரிந்தது. குர்ஆனில் உள்ள மூமின்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அப்படித்தான் சொல்லுது. ஹதீஸ்கள்ல வரக்கூடிய வரலாறுகள் அதைத்தான் சொல்லுது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பெரிய கிஃப்ட் ஒரு நியமத்தாக நமக்கு புரியவே இல்லை. பெரும்பாலானவர்கள் இல்லாமன் ரஹிம ரப்பி, புரிந்தவர்கள் சிலர் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஈமான் ஒரு கிஃப்டாக புரியவே இல்லை. என்றால் வாப்பா முஸ்லிம், அதனால நான் முஸ்லிம், உம்மா முஸ்லிம், அதனால நான் முஸ்லிம், உம்மோட அம்மாவும் உம்மோட வாப்பாவும் முஸ்லிம், அதால அவங்க 2 பேரும் முஸ்லிம். ஈமான் என்றால் என்னன்னு நமக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ், குறைந்தபட்சம் இந்த கோயில்களை, பன்சலைகளை, இந்த தர்காக்களை கடந்து செல்லும் போது அங்கே மனிதன் தன்னை இழிவுபடுத்தி கொண்டு அல்லாஹுக்கு இணை வைக்கிற அந்த காட்சிகளை பார்க்கிற போதாவது நம்முடைய உள்ளத்தில் குறைந்தபட்ச அருவருப்பு வருகிறதா என்றால் அதுவும் இல்லை. இப்ப நமக்கு சும்மா புதினம் பார்த்துட்டு போறோம். அதனாலதான் நம்முடைய வீடுகளுக்குள்ள இன்றைக்கு நிறைய ஷிர்கான காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்துட்டு. ஒரு காலத்துல டிவி இருந்துச்சு. டிவியில சினிமா படங்கள், அவன் என்ன பண்றான், சினிமா படத்தை ஆரம்பிக்கும் போது கோயில் காட்சி, கோயிலில் நடக்கிற பூசைகள், அந்த கோயில் அப்படியே நம்மளோட வீட்டுக்குள்ள காட்சிப்படுத்தப்படுது. குடும்பத்தோட இருந்து ருசித்து ரசித்து நேரம் ஒதுக்கி தியாகம் செஞ்சு பார்க்கணும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வோட பள்ளி வாசல் வெறுப்புக்குரியதா மாறிட்டா இல்லையா? பள்ளி நிறைய பேருக்கு பிடிக்கிறது, அதனாலதான் நிறைய பேர் தொலைவாங்க. டீ கடைகள் நம்ம பக்கத்துல தான், நட்டப்பள்ளத்துல போனோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், அந்த ரோட்டை நம்ம க்ரோஸ் பண்ணல. அது ஈவினிங் டைம்ல இரவு 11 மணி 12 மணி வரைக்கும் வாகன நெரிசல். அதுக்காக போறவங்க கெட்டவங்க பாவிகள் என்று நான் சொல்லல, ஒரு பிக்சரை சொல்றேன் நான். அந்த டீல உள்ள டேஸ்ட், அந்த டீல உள்ள இன்பம் பள்ளியில் உள்ள தொழுகையில நமக்கு இல்லை. இப்ப இந்த ஜமாத்காராக்களும் கஸ்துகள் போறதை குறைச்சிட்டாங்க. முந்தி ஒவ்வொரு டோர்லயும் போய் அவங்க தட்டிட்டு இருந்தாங்க, அதுவும் இல்லை. எத்தனை பேர் 5 வக்து தொழுகை சொல்றாங்க? எத்தனை பேர் ஜும்மாக்கு வராங்க? இப்ப பாருங்க, 12:35 டைம், 33, 35. எத்தனை பேர் இந்த பள்ளிக்குள்ள வந்திருக்கணும்? பெரிய ஒரு பள்ளி கட்டுறாங்க, கோடிக்கணக்கு, நான் நினைக்கிறேன் 10-15 கோடி எஸ்டிமேட் பண்ணி பள்ளி கட்டுப்படுது. யாருக்கு? கொத்துபா முடிகிற டைம்ல வந்து நிறைஞ்சு டக்குன வேக வேகமா 2 ரக்காத் தொழுது என்ன ஓதினாங்க, என்ன பேசினாங்கன்னு கணக்கெடுக்காமல் வேகமாக ஓதுவதையும் புரியாமல் ஓதி தொழுது விட்டு ஓடக்கூடியவர்களுக்காக மிக பெரும் பள்ளிவாசல்களும் கோடிக்கணக்கான செலவுகளும் சொத்துக்களும் என்று முதலீடு செய்யப்படுவதை காண்றோம். தொழுகையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தொழுகையில என்ன இருக்கு என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண் குளிர்ச்சியே தொழுகையில் தான் ஆக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள். கண் குளிர்ச்சி என்னது? மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், ஆசை எல்லாமே தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது.
அன்புள்ள சகோதரர்களை கொஞ்சம் நிதானமாக நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்தோட பள்ளிக்கு வாராக்கள் பெரும்பாலும் 5 வக்து தொழுறவன். நம்ம என்ன செய்ய திரும்ப திரும்ப அவங்களுக்கு தான் பேச வேண்டும். யாருக்கு இந்த மெசேஜ் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு மெசேஜ் போவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் சொன்னேனே, இந்த ஜமாத்காராக்களும் இப்ப கதவை தட்டத்தை குறைச்சிட்டாங்க. சுபஹுக்கு எத்தனை பேர் வராங்க பள்ளி? வந்து எண்ணி பாருங்க ஒவ்வொரு பள்ளியா. அது நம்முடைய நிந்தூர் பெரிய பள்ளிவாசலாகவும் இருக்கலாம், அல்லது நம்முடைய சென்டர் பள்ளியாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு பள்ளியா போய் எண்ணி பார்த்தா ஊருக்குள்ள எலெக்ஷனுக்கு நம்பர் சொல்லுவோம், நிவாரணத்துக்கு நம்பர் சொல்லுவோம், ஆனா தொழுகைக்கு வாக்கள் இல்லை. இது நான் ஏசுறதுக்கு சொல்லல, சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். ஏனென்றால் நமக்கு துனியா முதலிடத்திற்கு வந்து விட்டது. உலகத்தை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வரவில்லை. என்ன உலகம் இது? இங்கே இருக்கிற பெரும்பாலானவர்களுடைய வாப்பட வாப்பா இங்க, வாப்பட உம்மா இங்க, உம்மட வாப்பா இங்க, உம்மட உம்மா இங்க. அன்புள்ள சகோதரர்களே, இங்க இருக்கிற நம்ம 2-3 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களை தவிர இன்னும் ஒரு 50-60 வருஷத்துக்கு பிறகு வந்த நம்ம இருப்போமா இங்க? என்ன உலகம்? உண்மையில இந்த உலகம் ஒரு அர்த்தமற்றது. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா படைத்தவன் அவன் தான், அவனுக்கு தானே தெரியும். ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்யறவனுக்கு தான் அதனுடைய குவாலிட்டி தெரியும். ஒரு வாகனமா இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிக் பொருளாக இருக்கலாம். நம்ம ஒரு காலம் இருந்துச்சு சைனா பொருள் வாங்க மாட்டோம், என்ன நமக்கு தெரியும். சைனாக்காரன் யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் பண்ணிட்டு வீசுன்ற லெவல்ல தான் நம்ம உற்பத்தி செய்வான். இப்ப அவன் முன்னேற்றம் அடைஞ்சிட்டான். ஒவ்வொருவனுக்கும் உற்பத்தி செய்கிற பொருளுடைய தன்மை தெரியும். இந்த பிரபஞ்சத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த உலகம் மத்தாஉல் குரூர், சுகமாக இருக்கும் ஆனால் ஏமாற்று. சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேர் இந்த வசனத்தை யோசிச்சிருக்கிறோம்? சுகமாக இருக்கும் ஏமாற்று. பாவம் செய்யறவங்களுக்கும் சுகமாக இருக்குது, கடைசியில பாவத்தை செஞ்சுட்டான். ஹலாலான முறையில என்ஜாய் பண்றவனுக்கு சுகமா தான் இருக்கேன். அடுத்தது இல்லையே, ஹலாலா சாப்பிட்டோம் காலையில முடிஞ்சு, இப்ப பகலைக்கு சாப்பிட போறோம். பகலைக்கு சாப்பிட்டா ஹலாஸ். உலகத்தில் உண்பது, குடிப்பது, தாம்பத்தியம், இதெல்லாம் சுகமான விஷயங்கள், பதவிகள். ஆனால் ஒன்றுமே நிரந்தரம் இல்லையே. சில இப்ப நம்ம நாட்டில் அழகான காட்சி, ஜனாதிபதியாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் முடிஞ்சு. அந்த ஜனாதிபதியை இருக்கக்குள்ளதான் அந்த சுகமும் இன்பமும், அமைச்சரா இருக்கக்குள்ள சுகம் இன்பம். இப்ப ஜெயில. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர்கிட்ட வசதி இருக்கு, சாப்பிடல. என்னன்னு கேட்டா டயபெட்டிக், சீனி. அழகா மட்டனை கொண்டாந்து மந்தி செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு வேணாம், என்ன கொலஸ்ட்ரால். நல்ல டேஸ்டான வட்டிலப்பம் செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, திண்ணையில சுகர். இதுக்கா இல்லை நம்மட வீட்டு நம்மட எல்லாம். இதுதான் இந்த உலகம். திடீரென்ன மாதிரி பள்ளியில ஜனாசா அறிவித்தல் போயிட்டார். அப்ப இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? காசு, பணம், பதவி, நம்மட கௌரவம், இதன மண்டையில உச்சகட்டத்தில் இருக்கிறது. இதை அடைவதற்காக எதுவும் செய்ய ரெடியா இல்லையா? நம்ம காசுக்காக எதுவும் செய்ய ரெடி. இன்றைக்கு ஒருத்தருக்கும் வட்டி எல்லாம் பிரச்சனை இல்லை, பேச்சுக்கு தான் வட்டி எல்லாம். அவர பர்சனல் லைஃப்ல வட்டியில எந்த அளவு பேணுதலாக இருக்கிறார் என்பது ஒவ்வொருவருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது. மனச்சாட்சிகள் கண்டிப்பாக பேசும்.
ஒரு நஷ்டஈடு பெறுவது. ஹராம நஷ்டஈடு பெற முடியாது, பொய்யை சொல்லி நஷ்டஈடு பெற முடியாது. கஸ்டமரை ஏமாத்தி ஒரு பொருள்ல இருந்து லாபம் அடைய முடியாது. கார்ல மீட்டரை மாத்துறது, பைக்ல மீட்டரை மாத்துறது, கலப்படம் செய்யறது பொருட்கள்ல. நான் அந்த உதாரணங்கள் சொல்லும் போது யாரையும் தனிப்பட்ட ரீதியில நான் டார்கெட் பண்றேன் என்று எடுத்துக்கொள்ளாதீங்க, நம்ம புரிகிறதுக்காக சொல்றேன். இப்ப ரெஸ்டாரண்ட் ஒரு உணவை சுவையாக்குவதற்காக வேண்டி அதுக்குள்ள கிடந்த கந்தல் எல்லாம் போட்டு மனிதனுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய நஞ்செல்லாம் சேர்த்து சாப்பாட்டை கொடுத்து போட்டு அதுல வர ப்ராஃபிட் ஹலால். நான் சொல்ல வர மைண்ட் செட்டை நீங்க புரியுங்க. ஸ்கூல்ல டீச்சிங், ஸ்கூல்ல பாடத்துக்கு போறல, ஆனா டியூஷன் சென்டர்ல ஆன் டைம். என்னென்றால் காசு, ஃபர்ஸ்ட் காசு. துனியா எங்க கொண்டு போகிறோம் இந்த காசை? பெரிய கோடீஸ்வரன். இறுதி முடிவென்ன? நல்லா யோசிக்கணும். நம்முடைய சிந்தனையை தூண்டுவதற்காகத்தான் இந்த செய்திகளை சொல்றாங்க. நிறைய காசு வச்சு நிற்கிறாங்க. இறுதி முடிவென்ன சகோதரர்களே? இறுதி முடிவு நமக்கு ஒரு நோய் வரும், நல்லா பாதுகாக்கணும், வந்துதான் ஆகும். திடீரென ஹார்ட் அட்டாக் வரலாம். நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நேற்றும் இந்த நாள் ஈராவூர்ல ஒரு செய்தி, கோடிக்கணக்கான சம்பவங்கள் நடக்குது, நம்முடைய சமூகத்தில் நடக்கிறதால சொல்றது. ஒரு 16-17 வயது பொடியன் மோட்டார் பைக்கை வேகமா ஓடி ஆக்சிடென்ட், கலாஸ் முடிஞ்சு. இந்த மருதமுனையில கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக ஆக்சிடென்ட். 17 வயது, 23 வயது, 25 வயசு போயிட்டு நிற்கிறாங்க. உங்க ஊர்ல நடந்திருக்கும், எனக்கு சரியா தெரியல. அது வேகமா பைக் ஓடினத்தால் ஆக்சிடென்ட் சொல்றது இல்லை, அதை நம்ம ஒரு சபபாக சொல்லுவோம். அவருக்கு எழுதப்பட்ட தவணையில் அவர் உயிர் போயிருக்கு. எனக்கும் ஒரு தவணை இருக்கு, உங்களுக்கும் ஒரு தவணை இருக்கு. மூத்தாகத்தான் பண்ண என்னத்தை கொண்டு போகிறோம்? நிதானமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் மௌத்தானால், இப்ப நான் மௌத்தாயிட்டு முதலாவது என்ன செய்யறாங்கன்னு, எங்களோட ஊருக்கு என்ன அனுப்பினால் வீட்டை கொண்டு போன உடனே என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் நின்று மையத்தை வாங்கி என் உடம்புல உள்ள அவ்வளவு கலட்டி எடுத்துடுவாங்க. போட்டிருக்க கண்ணாடி, தொப்பி, கையில கட்டிருக்கிற மணிக்கூடு, இந்த மோதிரம் பெருமதி இல்லாத ஒரு மோதிரம். சரி மோதிரம் தானே கிடக்கட்டு கூட மாட்டார். நீ எப்படி வந்த அப்படிதான் போகும். அது ஒரு எழுதப்படாத விதி. சில நேரம் ஆக்கள் கோல் பண்ணி கேட்கிறாங்க, மௌலவி பல்லு கட்டிருக்க, அவருக்கு என்ன செய்யாது? பல்லு கட்டின பல்லு கலட்டவா வைக்கவா? அதையும் கொண்டு போக விட மாட்டேன். ஒரு வெள்ளை துணியால மூடியாச்சு, ஃபுல்லா கிளீன் பண்ணி போட்டு கஃபன் இடுறாங்க. கஃபன் துணியில நான் கேட்கிறேன், நமக்கு ஒரு ஷர்ட் தச்சு தந்தா போடுவோமா? கஃபன் துணியில இப்போ ஒரு ஷர்ட் தச்சு தந்தா போடுவோமா? வீட்டை வைஃப் ஒரு தலையணை உரை தைத்தால் கஃபன் துணியில அதுல படுப்போமா? வேர்த் இல்லாத துணி, பெருமதி இல்லாத துணி. இங்க நம்மகிட்ட கார் இருக்கு, கொழும்புல ஊடு இருக்கு, மெயின் ரோட்ல பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு, எனக்கு ஒரு பேர் இருக்கு, அமைச்சர், எம்பி, அந்த உறுப்பினர், இந்த ஹாஜியார், ஒன்று முதவாது. நம்மளோட மையத்தார தூக்குவான் தெரியுமா? நமக்கு கூட்டாளி, பெரிய பெரிய கூட்டாளி இருக்கு, அந்த மினிஸ்டர் கூட்டாளி, இந்த ஆபீசர் கூட்டாளி, அவன் கூட்டாளி, இவன் கூட்டாளி. நம்மளோட மையத்தை தூக்க போறானாரு? 4 பிள்ளைங்க தான் தூக்க போறான். நம்மளோட மையத்தார குளிப்பாட்ட போறாரு. பெரும்பாலும் மோதினார் குளிப்பாட்டுவார், இல்லாட்டி மையத்தை குளிப்பாட்ட அவர் தான் குளிப்பாட்ட போறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இத்பஉல் மய்யித ஸலாஸா. ஒரு மௌத்தான அடக்கிற இடம் வரைக்கும் 3 போகும். 1 குடும்பம், 2 பொருளாதாரம், 3 அமல்கள். பொருளாதாரம் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி காலத்தில் அடிமைகள் போவாங்க, அடிமை பொருளாதாரம் தான்.
இந்த காலத்தில் சில நேரங்களில் நம்முடைய ஏதாவது வாகனம் வரும், மோட்டார் பைக்கோ பிள்ளைகளாவது எடுத்துட்டு வருவாங்க எனக்கு கூட, இரண்டு திரும்பிவிடும், குடும்பமும் பொருளாதாரமும் திரும்பிவிடும். வைபக்கா வாஹித், ஒன்று மட்டும்தான் கூட இருக்கும். என்ன கூட இருக்கும்? அமல். அமல் எப்போ வரும்? ஈமான் இருந்தால் தான் அமல் வரும். அன்புள்ள சகோதரர்களை, கொஞ்சம் நிதானமாக சிந்திப்போம். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் ஆகிய இந்த ஈமானுடைய பெருமதியை நாம் புரியலன்னு சொன்னா நான் கடுமையா ஃபீல் பண்ணணும், நான் ஒரி பண்ணணும், கவலைப்படணும். இந்த பயானை யோசிக்காதுங்க. சிலருக்கு உடனே ஷைத்தான் வந்து என்ன பத்தி என்ன நான் உண்ட தருவான், அல்லது மற்ற பக்கத்தில் உள்ளவர்களை பத்தி நம்ம அந்த இதில் உள்ள ஸ்டஃப் எடுக்கிறல்ல, என்ன சொல்றாருன்ற மெசேஜ் எடுக்கிறல்ல, அவரையும் இவரையும் யோசிக்க வச்சுட்டு கடைசியில ஜீரோவாகவே போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த நிலையிலிருந்து. நான் இன்று மூத்தானால், இன்று பள்ளிவாசலில் அறிவிக்கப்பட்ட ஜனாசா அறிவித்தல் என்னுடைய ஜனாசா அறிவித்தலாக இருந்தால், இன்று கபரிலே நான் என்னுடைய கண் முன்னால் தூக்கி வைக்கப்பட்ட இந்த ஜனாசாவுடைய இடத்தில் நான் இருந்திருந்தால், யோசிச்சா நல்ல மாற்றம் வரும். ஒன்றும் இல்லை. நம்முடைய திமிர், நம்முடைய ஆணவம், நம்முடைய கர்வம், நம்முடைய பணம், நம்முடைய ஆகியம். நிறைய பேர் இப்ப ஆகியம் பண்றதானே, நான் ஒன்றை சொன்னா அதுக்கு மாறி சொல்றது, நீங்க ஒன்றை சொன்னா அதுக்கு மாறி சொல்றது, நியாயப்படுத்துறது, சரி காண்றது, நான் தான் சரியா இருக்கேன் என்று விவாதிக்கிறது, தான் இன்றைக்கு இருக்கிற நேச்சுரல். ஆனால் மலக்குல் மூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தா ஒன்றும் வேலை செய்யாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் முஃமினாக வாழ்ந்த ஒரு மனிதன் அவனுக்குரிய டைம் வரும்போது நல்ல கவர்ச்சியான தோற்றத்தை உடைய, பிரகாசமான தோற்றத்தை உடைய சில மலக்குகள் வந்து அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் அவனை ரவுண்ட் அப் பண்ணிடுவான், அவன் பார்ப்பான். அப்படி இருக்கும்போது மலக்குல் மூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்து ஒரு கஃனை எடுத்து வந்து அவனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொள்வார். உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுவார் என்றா, யா ரூஹத் தய்யிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான். நல்ல ரூஹே, நல்ல உயிரே, நல்ல ஆத்மாவே, அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய திருப்தியின் பக்கமும் வெளியே வா என்று சொல்லி மென்மையாக அந்த உயிரை எடுத்து அந்த கஃனில் வைத்து கொண்டு போவார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த முடிவு, இந்த ஆரம்பம் அவருக்கு முடிவு, அதே டைமில் ஆகிரத்தினுடைய ஆரம்பம் மிக இனிமையாக இருக்கும். எல்லாமே ஹைர். அப்படி உயிரை கொண்டு போகும்போது வானத்தை நோக்கி கொண்டு போவாங்க, மேல மேல கொண்டு போவாங்க. போகும்போது அல்லாஹ் சொல்லுவான், நறுமணம் வீசுகிறது. அது மலக்குகள் சொல்வார்கள், நறுமணம் வீசுகிறது. யாருடைய உயிர்? அந்த முஃமினுடைய பேர் சொல்லப்படும். எண்டுக்கு போகும்போது அல்லாஹ் சொல்லுவான், இவனை பூமியிலிருந்து படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாகவே வாக்களித்திருக்கிறேன், எனவே அவனுடைய உயிரை பூமிக்கு கொண்டு செல்லுங்க. அப்ப கொண்டு போன மலக்குகள் கொண்டாந்து கபருக்குள் உள்ள உடம்புல அந்த உயிரை கொடுத்தால் கேள்வி கணக்கு எல்லாமே ஹைரான. கபர் விசாலமாக்கப்படும், சுவர்க்கத்தில் இருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அவன் அந்த மகிழ்ச்சி செய்தியை குடும்பத்திற்கு சொல்ல ஆசைப்படுவான். மலக்குகள் விட மாட்டாங்க, சொல்லுவாங்க, உன்னையே என்ஜாய் பண்ணு. இப்ப நீ செய்ய வேண்டியது என்னென்றால், நம் கனோமத்தில் அரூஸ், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தர வேண்டும். ஒரு புது மணமகனை போல நிம்மதியா நீ உறங்கு. நீ ஊருக்கெல்லாம் போய் இதை சொல்ல முடியாது. சுவர்க்கத்தில் இருந்து ஒரு கதவு திறக்கப்பட்டு அப்படியே அவன் நிம்மதியா அந்த தென்றலில் தூங்கி கொண்டிருப்பான். அதே நேரத்தில் ஈமானை இரண்டாம் பட்சமாக்கி, இந்த கவனத்தில் எடுங்க தயவு செய்து. ஈமானுக்கு பெருமதி இல்லை. ஈமான் சும்மா வெள்ளிக்கிழமை ஹுத்பாவில் கேட்கறதுக்கும், எப்பண்டானே ஒரு முன்சஃபில் மாட்டினால் பயானுக்கும் என்கிற நிலையில் ஈமானை வைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே லைஃப்ல, அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை. இவனுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வருகிற நேரத்தில் பயங்கரமான தோற்றத்தை உடைய சில மலக்குகள் வந்து அவனை சூழ உட்கார்ந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் மலக்குல் மூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தில் இருந்து ஒரு கஃனை கொண்டு வந்து அவனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து, யா ரூஹல் ஹபீஸா,
உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வ அதாப். கெட்ட ரூஹே, கெட்ட ரூஹு தான் இது. நினைச்ச எல்லாத்தையும் செய்யணும், அநியாயம் எல்லாம் செய்யணும், அவரது மனோ இச்சைப்படி அவர் வாழ வேண்டும், ஹலால் ஹராம் எல்லாம் கிடையாது, கடமைகளை பற்றிய அக்கறை இல்லை. சும்மா சாதாரண குடும்ப வாழ்க்கையிலையும் கூட அவர் கொண்டாட்டிக்கு அடிக்கணும் அடிக்கணும், அதான் சரி. அதை தட்டிக்க கோமையில ஒன்றும் இல்லை. அல்லது ஒரு பிசினஸ் செய்யும் போது அவர் நினைச்ச மாதிரி தான் பிசினஸ் செய்யணும். இப்படி தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து டைம் வரும்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து யா ரூஹல் ஹபீஸா, கெட்ட உயிரே. 100% நியாயம் அப்படி கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுவார்? கெட்ட உயிரே, உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வ அதாப், அல்லாஹுடைய கோபத்தின் பக்கம் அவனுடைய வேதனையின் பக்கமும் வெளியே வா. நஊது பில்லாஹ். இப்ப ஞானம் வரும், சுடலை ஞானம். பயம் வந்து நமக்கு இந்த நம்ம ஆரம்பத்தில் சொல்லுவோம், ஃபிரௌனுக்கு எந்த பயம் வந்துச்சு? குர்ஆன் சொல்லுது, அவ்வளவு படை பட்டாளம் ஆட்சி ராணுவம் அதிகாரம் முழுதும் இருந்துச்சு. நம்ம எல்லாம் நத்திங் அவனோட ஒப்புடக்குள்ள ஒன்றும் இல்லைங்க. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடலை மலைகளாக ஆக்கி கொடுத்தான். மலைக்கடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிட்டு இருக்கிறாங்க, இவரும் ஓடுறாரு யோசிக்காம. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த கரையை அடைந்ததும் அல்லாஹ் மலையை தூக்கிட்டான், கடல். இப்ப உயிர் கைப்பற்றப்பட போகிறது. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வ அதாப், கெட்ட உயிரை அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வாண்டோன்னு அவர் சொல்றார், ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், ஹாரூனுடைய மூசாவுடைய ரப்பை நான் ஈமான் கொள்ளுகிறேன், ரப்புல் ஆலமீனை நான் ஈமான் கொள்ளுகிறேன். அல்லாஹ் கேட்டான், ஆல் ஆன, இவ்வளவு நாளும் மூசா வந்து தாவா செஞ்சார், உனக்கு தௌராத் ஓதி காட்டினார், இப்படி இருக்குன்னு சொன்னார், மறுமை இருக்குன்னு சொன்னார், மவுத் இருக்குன்னு சொன்னார், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வருவார் என்று சொன்னார், நீ கணக்கெடுக்கல. அவர் என்ன நினைச்சார்? அவர் பேசுகிற மொழி புரியாமல் தான் இந்த மக்கள் இப்படி அடமண்டாக பிடிவாதமாக அவர்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு பயானையும் உள்வாங்காமல் அவர்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள். நம்ம பேசுற பேச்சு இவர்களுக்கு புரியவில்லை என்று நினைத்து அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய சகோதரன் ஹாரூன் இருக்கிறார், என்னை விட தெளிவாக பேசக்கூடிய அவரை நபியாக ஆக்குகின்றேன். அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஆக்கி அவரும் போய் ஃபிரௌனை அல்லாஹ் பயந்துக்க, மௌத்திரிக்கு மறுமைக்கு கேள்வி கணக்கு இருக்கி என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அவனிடம் இருந்த பணத்திமிர், அவனிடம் இருந்த அதிகார திமிர், அவனிடம் இருந்த செல்வாக்கு திமிர் இதெல்லாம் உள்வாங்கி விடவில்லை. ஆனா கடைசி நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வ அதாப் என்று சொன்ன நேரத்தில் ஆமன்து பி ரப்பில் ஆலமீன் ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், இவ்வளவு நாளும் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு இருந்து விட்டு இப்போது வந்து உன்னுடைய உயிரை பறிக்கிற நேரத்தில் நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்கிறாயா? உன்னுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, இன்றைய தினம் உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன், உனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு அது படிப்பினையாக அமைய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய உடலை அல்லாஹ் கடலில் இருந்து பாதுகாத்து கொடுத்தான். அதே போலதான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நம்ம ஈமானை பாதுகாத்து ஈமானுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து ஈமானை புரிந்து வாழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லாமல் ஈமானை செகண்டா வைத்து மற்ற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து வாழ்வோமாக இருந்தால் அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி அழைக்கும் போது நம்மகிட்ட இருந்து வர பதிலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், கொஞ்சம் என்னை நீ பிற்படுத்தினால், கொஞ்சம் டைம் கொடு, நான் முந்திய மாதிரி முரட்டுத்தனமா இருக்க மாட்டேன், பிடிவாதமா இருக்க மாட்டேன். இந்த பயானெல்லாம் கேட்டு போட்டு என்ன நான் உன்னை கதைச்சிட்டு போறது, விமர்சனம் செய்யறது, மார்க்ஸ் போடுறது, ஆனா நானா தான் இருந்தேன், தொழல்ல தொழாமத்தான் இருந்தேன். இவ்வளவு ஹுத்பாவை கேட்டாலும் அசர் தொழுறது இல்லை. எவ்வளவுதான் தொழுகையை பற்றிய பயான் அந்த இமாம் அழுதழுது பேசினாலும் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு பயானா ஊட்ட போனா ஹலாஸ், அசர் இல்லை, மகரிப் இல்லை, ஜனாசா தொழுக தொழாதாக்களும் இருக்கு.
தொழுகனுக்கு கடமன்றத்தை ஃபீல் பண்ணாத எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த ஜும்மாவில் இருக்கிறாங்க. சும்மா கிடைச்சா தொழுதுட்டு போறது, அது சும்மா எல்லாம் தானே, கிடைச்சா டீ குடிச்சிட்டு போறது, கிடைச்சா பீச்சில் இருக்கிறது, கிடைச்சா அங்க, அப்படி இல்லை தொழுகை. தொழுகை என்பது அதற்குரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். எப்படி நம்ம ஆபீஸுக்கு காலையில் போகும்போது பரபரப்பாக ஆபீஸுக்கு போகிறோமோ, ஸ்கூலுக்கு போகும்போது பரபரப்பாக ஸ்கூலுக்கு போகிறோமோ, நேரம் பிந்திவிடும் என்று டென்ஷன் ஆகிறோமோ, இதைவிட பல கோடி மடங்கு ஒரு மோமினுடைய உள்ளத்தில் தொழுகை விஷயத்தில் உணர்வு வர வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அந்த உணர்வு வருகிறதா? அந்த காலத்தில் அதானை மேலே ஏறி நின்று காதில் கையை வைத்து சும்மா சொன்னார்கள். இன்று ஊரெல்லாம் பள்ளி, பள்ளி எல்லாம் ஸ்பீக்கர். தமிழ் ஊர்களில் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு, பக்கத்து ஊர்களிலே கேட்கக்கூடிய அளவுக்கு ஊர் முழுக்க ஸ்பீக் அதான் சத்தம் கேட்கிறது. 90% என்னமோ ஒரு சத்தம், அவ்வளவுதான், ஜஸ்ட் லைக் தட். ஆனா தொழக்கூடிய அந்த 10% ஆட்களுக்கும் கூட நான் சொன்ன இந்த ஃபீலிங்ஸ் வரல. காலையில 7:40 முதல் ஸ்கூல்ல சைன் பண்ணணும். டென்ஷன் உச்சகட்டம். 7:40 முதல் சைன் பண்றது. ஆபீஸ்ல 8:30-9 மணிக்கு சைன் பண்ணணும். கடைக்கு இத்தனை மணிக்குள்ள போகணும். ஃபிளைட் குறிப்பிட்ட டைம் போகாட்டி டென்ஷன். பஸ் நைட்டு கொழும்பு போறதுக்கு பஸ் 9 மணிக்கு நான் சொல்லிடுவான். பரபரப்பா சாப்பிட்ட கையோடு, சாப்பிடாத குறையோடு எழும்பிட்டு ஓடுறாங்க. ஆனா இதை விட முக்கியத்துவம் கொடுக்கணும் தொழுகைக்கு. அது இருக்கான்னு கேட்டா இல்லை. அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த வேண்டும். நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும். நம்முடைய மூளைகளை சிந்திக்கக்கூடிய மூளைகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். கடைசியில முடிவு மரணம். மரணத்திற்கு பிறகு கை சேதம் வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை கடந்து சென்றால் தாடி நனைகிற அளவுக்கு தேம்பி தேம்பி அழுவார்கள். கபறுகளை மையவாடியை கடந்து செல்ல வேண்டி ஏற்பட்டால் அழுவார்கள், தாடி நனைந்து விடும். அவ ஒரு சிலர் கேட்டாங்க, நரகத்தை பற்றி பேசக்குள்ளையெல்லாம் நீங்க இப்படி அழுவதில்லை, நரக தண்டனைகளை பற்றி பேசும்போதெல்லாம் இப்படி அழுவதில்லை, இன்னும் கபரை பத்தி பேசின இந்த அளவுக்கு அழுவீங்க. அவர் சொல்றது என்னன்னா, கபருக்குள்ள போய் மாட்டினா அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு சிக்கல் தானே. கபருக்குள்ள போய் கேட்க போற கேள்விகளுக்கு என்னோட பதில் இல்லாம போய் வேதனை கிடைச்சால் முழுதுமே எனக்கு டேஞ்சரா போகுமா இல்லையா? அதுதான் அந்த பயத்தில் தான் அழுகிறேன் என்று. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம வாழ்ற இந்த காலத்தில் நிறைய இந்த பீரியட்லாம் பார்த்தோம். பெருநாள் வந்த ஒரு காலவும் இல்லாத அளவான ஆச்சாரங்கள், கல்யாணங்களை பார்த்தாலான ஆச்சாரங்கள், தொழுகைகளுக்கெல்லாம் பெரிய இப்போ முக்கியத்துவம் இல்லை. ஹராம் விஷயத்தில எல்லாம் வெரி ஒரு என்னது ஒரு பொடுபோக்கான நிலை, கேலஸ். ஹராம் எல்லாம் சிம்பிள். இதெல்லாம் நம்முடைய ஈமானுடைய பலவீனத்தின் அடையாளங்களாகும். தயவு செய்து நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஹுத்பாவை வைத்து சுய பரிசோதனை செய்வோம். மற்றவனை பற்றி பேசுறதை விட்டுட்டு, நான் இந்த ஹுத்பாவில் சொல்லப்பட்ட செய்திகள் விஷயத்தில் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதை நம்ம யோசிப்போம். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இந்த ஈமான். ஈமான் தான் டாப்பில் இருக்க வேண்டும். உயர்ந்த இடத்தில் ஈமான் தான் இருக்க வேண்டும். ஈமானுக்கு பிறகுதான் எல்லாம். அப்படியான உணர்வை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அவற்றை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. இந்த நிஅமத்துகளுள் மிகப்பெரிய நிஅமத் எது என்று கேட்டால் நிச்சயமாக ஈமானை தவிர வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஈமானை தந்திருக்கிறான் என்றால் இதுதான் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்டாகும், மிகப்பெரிய நிஅமத்தாகும். இந்த ஈமானை பொறுத்தவரையில் இந்த ஈமானுக்கு டேஸ்ட் இருக்கிறது. உணவுகளுக்கு டேஸ்ட் இருப்பது போல
ஈமானுக்கு டேஸ்ட் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஅமுல் ஈமான், ஹலாவத்துல் ஈமான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தாம் என்று சொன்னால் அரபு நாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும். தாம் மத்தாம் என்னது? சாப்பாடு, டேஸ்ட். ஹலாவா இதுவும் அரபு நாட்டாக்களுக்கு தெரியும், நம்ம நாட்டிலேயும் தெரியும். ஹல்வா, ஹலாவா என்னது? ஹல்வாண்டா, ஸ்வீட். அப்ப ஈமானுக்கு தாம் இருக்கிறது, ஹலாவா இருக்கிறது. ஈமானுக்கு சுவை இருக்கிறது, ஈமானுக்கு இனிமை இருக்கிறது. ஆனால் ஈமானோடு வாழ்ந்தால் அந்த சுவை நமக்கு புரியும். ஒரு நபித்தோழர் தாயுடைய விஷயத்தில் மிக நல்லவர், கடும் அன்புள்ளவர் தாயோடு. ஆனால் அவருடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். தாய் வந்து சொல்லுகிறார்கள், மகனே, நீ இஸ்லாத்தை விட்டு விட்டு பழைய மதத்திற்கு நீ வர வேண்டும். இல்லை என்றால் நான் உண்ணாவிரதம் இருந்து சாகுவேன். இறுதியிலே சமுதாயம் உன்னை என்ன சொல்லும் என்றால், தாயை கொன்றவன் என்கிற ஒரு கெட்ட பெயர் உனக்கு வரும் என்று தாய் மிரட்டுகிறார். இவர் தாயை கன்வீன்ஸ் பண்ணி பார்த்தால் தாய் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு ரெடி இல்லை. அதே டைம்ல மகனை மிரட்டி கொண்டு இருக்கிறார், சாப்பிடாம இருக்கிறார். இந்த நேரத்தில் மகன் போய் தாயிடம் சொன்னார், தாயே, உங்களுக்கு 1000 உயிர்கள் இருந்து, சும்மா ஒரு கற்பனைக்கு, உங்களுக்கு 1000 உயிர்கள் இருந்து நீங்க சாப்பிடாம இருப்பதனால் ஒவ்வொரு உயிராக போகுமாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை நான் விட மாட்டேன் என்றார். இந்த மார்க்கத்தை விடுறேன்டா என்ன? இந்த ஈமான நான் துறக்க மாட்டேன். என்னால் அவருக்கு அந்த ஈமானில் அவ்வளவு டேஸ்ட் வந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்யும் போது ஃபிரௌன் அந்த தாவா அவனுக்கு டேஞ்சர் என்று அவருடைய தாவாவை ஏற்றுக்கொண்டால் இவன் நோமலா எல்லோருடையும் சமமாக வாழ வேண்டும். அதனால் அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை டேமேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி சொன்னான், மூசா ஒரு சாஹிர், ஒரு சூனியக்காரன் என்று சொன்னான். சொல்லிட்டு அவன் சொன்னான், இன்றைய காலத்தில் உலகத்தில் எங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்டான சூனியக்காரர்கள் இருக்கிறார்களோ எல்லாரையும் கொண்டு வாங்க. எல்லோரும் கொண்டு வரப்பட்டார்கள். பெரிய ஒரு கிரவுண்ட், அங்கே ஃபிரௌன் ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறான், சீஃப் கெஸ்ட். ஒரு பக்கம் சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஒரு பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். கிரவுண்ட் முழுக்க மக்கள், வெள்ளம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை புடிச்சுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விரும்பி வரல, அழைத்து வரப்பட்டிருக்கிறார். சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், மூசாவே, நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா அல்லது நீ ஆரம்பிக்க போகிறாய் என்று கேட்டாங்க. என்னத்தை ஆரம்பிக்கிற? மூசாக்கு என்ன தெரியும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க மேலே எங்களையும் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்களே ஆரம்பிங்க. வந்த சூனியக்காரர்கள் அவர்களுடைய பேக்குகள்ல இருந்து சின்ன சின்ன கயிறு துண்டுகள் நிறைய கொண்டு வந்தாங்க. அந்த கயிற்று துண்டுகளை எல்லாம் இந்த கிரவுண்ட்ல போடுறாங்க. போட்ட உடனே சுப்ஹானல்லாஹ், அவ்வளவும் அசைந்து பாம்புகள் போல அங்கு நெளிந்து ஊற ஆரம்பித்து விட்டது. ஃபுல்லா கிரவுண்ட் ஃபுல்லா பாம்பு. பார்க்குற மக்களுக்கு கிரவுண்ட் ஃபுல்லா பாம்பு. சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பாம்பா தான் தெரிஞ்சிச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உள்ளத்துல சின்ன ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது, என்ன நடக்குது. இருந்தாலும் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தவக்குல், அல்லாஹ்வை நினைச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொன்னான், மூசாவே, உன்னுடைய கையில் இருக்கிற தடியை கீழே போடுகின்றான். அப்ப வளமையாக ஒரு கையில தடி வச்சுட்டு இருப்பாங்க, கீழே போட்டுட்டான். போட்ட சுப்ஹானல்லாஹ், அந்த தடி உண்மையான ஒரு பாம்பாக மாறியது. முந்தி செஞ்ச அவ்வளவும் தந்திரம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டது உண்மையான பாம்பு. அப்படி அந்த பாம்பு என்ன செஞ்சுச்சுன்னா, அப்படி போய் கிரவுண்ட்ல மக்களுடைய பார்வைக்கு பாம்பாக தெரிந்து நெளிந்து கொண்டிருந்த அவ்வளவு பாம்புகளையும்
விழுங்கி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வந்து நிக்குது படம் எடுத்துக்கு. அல்லாஹ் சொன்னான், ஹுத்ஹா சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா. அல்லாஹ் அக்பர். மூசாவே அதை எடு. எத? பாம்புண்டா படையும் நடுங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை கேட்ப கையை கொண்டு பாம்புல வச்சாங்க. கைக்குள்ள வந்தது என்ன? பழைய தடி. அல்லாஹ் அக்பர். வந்த சூனியக்காரர்கள் அவ்வளவு பேரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். நம்ம செய்தது சூனியக்காரனுக்கு சூனியம் தெரியும் தானே, நம்ம செஞ்சது சூனியம் என்பது அவனுக்கு தெரியும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்ததுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது இதை தாண்டிய மிகப்பெரிய ஒரு முஅஜிசத் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த இடத்திலே உடனே சத்தமிட்டு விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன சத்தமிட்டார்கள் தெரியுமா? மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தோற்கடிப்பதற்கும் ஃபிரௌன் வழங்கக்கூடிய சன்மானத்தை பெற்றுச் செல்வதற்கும் வந்தவர்கள். அந்த இடத்தில் நடந்த அந்த காட்சி அவர்களுடைய உள்ளங்களை அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக்கி உடனே ஈமான் கொண்டு விட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஃபிரௌன் எப்படியானவன்? உடனே அவன் கேட்டான தெரியுமா? ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதன லக்கும். நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரத்துக்கு முதல் நீங்கள் அவனை ஈமான் கொண்டு விட்டீர்களா? لأقطعن أيديكم وأرجلكم من خلاف وأصلبنكم أجمعين. உங்களை மாறுகை நான் வெட்டி சிலுவையில் அறைய போகிறேன் என்று சொன்னான். செய்வானா இல்லையா? நமக்கே தெரியும் செய்வான் என்று. அப்ப அந்த சூனியக்காரர்களாக இருந்தவர்களுக்கு அவன் செய்வான் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. சூரா செய்வான். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வந்தது ஈமான். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள். ஃபக்தி மா அன்த காத் இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா. இப்ப நீ எங்களை சிலுவையில் அறைந்து மாறுகை வெட்டி எங்களை கொல்ல போறாய், செய், நாங்க ரெடி. உனக்கு இந்த உலகத்தில் தான் எங்களை அழிக்க முடியுமே தவிர மறுமையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அந்த முஃமின்கள் சொன்னார்கள் என்றால், இதுதான் ஈமானுடைய அந்த தாம், ஈமானுடைய அந்த ஹலாவத்தின் நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நமக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை நம்ம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த ஈமானுடைய சுவையை புரிய வேண்டுமாக இருந்தால் ஈமானை ஸ்ட்ராங் ஆக்கும். சும்மா கதைச்சு ஈமான் ஸ்ட்ராங் ஆகாது. பள்ளி வாசலுக்கு வாங்க. நான் வாங்க என்று சொல்றது வராதாக்களுக்கு. இது அல்லாஹ்வுடைய பள்ளி. இங்க வந்து தொழுகிற போது அல்லாஹுடைய அருள் இறங்கும், அவனுடைய அன்பு இறங்கும். உங்களுடைய நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழுகிறீர்கள், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக சரியா தொழவாங்க. இந்த பயானுக்காக வராமல் என்னை படைத்த ரப்பை நான் தொழ வேண்டும் என்ற உணர்வோடு இங்க வந்து ரப்புக்காக நியத்து வைத்து ஒரு சுஜூதை செய்து பாருங்கள், உங்களோட பாரம் எல்லாம் இறங்கும் இன்ஷா அல்லாஹ். சும்மா வந்து ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் போது, முனாஃபிக்குகள் நரகத்தின் ஆக கீழ்த்தட்டில் இருப்பார்கள், தொழ மாட்டார்கள் என்று சொல்லல. முனாஃபிக்குகள் நரகத்தின் ஆக கீழ்த்தட்டில் இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க என்றால், இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழ மாட்டார்கள் என்று சொல்லாட்டி அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. இவன் தொழுவான் முனாஃபிக், ஆனால் சோம்பேறியாக தொழுவான். யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவான். வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, தொழ வந்தாலும் ஒழுங்கா அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டான். அப்படி இல்லாம மன விருப்பத்தோடு என்னுடைய ரப்புக்காக என்று நீங்க 2 ரக்காத் வந்து தொழுது பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி நிலைமையெல்லாம் தலைகளா மாறும், கண்டிப்பா நடக்கும். என்ற வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். பள்ளிக்கு வாங்க, குர்ஆனை படிங்க. இது அல்லாஹ்வுடைய கலாம். இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுறவங்கள குப்பை அல்ல இது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செய்தவர்களே ஒரு முஹாசபாவாக சுய பரிசோதனையாக எடுத்து யோசியுங்க. எவ்வளவு டைம்
அவன் எழுதினதெல்லாம் பார்க்கிறோம், போர் அடிக்கலையே. ஏன் நம்மை படைத்து நமக்கு நல்ல கண்களை தந்து ஆரோக்கியமான உடலை தந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தேவையானவற்றை எல்லாம் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுடைய கலாமாகிய குர்ஆன், அதை ஓதுறது வெறுப்புக்குரியதாக மாறுகிறது என்றால், அதனுடைய தஃப்சீர் கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால், அதனுடைய தர்ஜமாவை படிப்பது நமக்கு சிரமமாக இருக்கிறது என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா? பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, ஏனைய சோசியல் மீடியாக்களில் நீண்ட நேரத்தை இன்பத்தோடு அனுபவிக்க முடிகிறது, கழிக்க முடிகிறது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வக்துக்கும் 10 நிமிடங்கள் என்று ஒரு 50 நிமிடங்களை நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து, ஆபத்துக்களில் இருந்து நம்மை பாதுகாத்து, நமக்கு தேவையான உணவை தந்து, நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்காக ஒதுக்க முடியாத மனநிலையோடு நாம் இருக்கிறோம் என்றால் நாம் யார்? நாம் மௌத்தானால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். இந்த ஹுத்பா எனக்கும் உங்களுக்கும் சாதகமாக மறுமையில் வர வேண்டுமே தவிர இந்த ஹுத்பாவை வைத்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் நரகத்தில் போட்டு விடக் கூடாது. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.